ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பெரியவங்கலேருந்து சிறியவங்க வரைக்கும் நெஞ்சில் கட்டியிருக்க சளியை வந்து ஈஸியாக கரைச்சி வெளியே எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு கஷாயம் வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவு சீரகம், 10 மிளகு, ஒரு சின்ன சைஸில் வந்து இஞ்சி துண்டு எடுத்திருக்கேங்க. இது எல்லாத்தையும் வந்து ஒரு இடிகளில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக இடித்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக வந்து அரைக்கணும் அப்படின்னுலாம் தேவையில்லை, கொரகொரப்பாக இருந்தால் போதும். இந்த மாதிரி இடிகல்ல வச்சு தட்டி எடுத்துட்டாவே போதுங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வந்து தட்டி எடுத்திருக்கேன். பாருங்கள், கொரகொரப்பாக தட்டி எடுத்திருக்கேன். இப்போ கஷாயம் செய்யறதுக்காக அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. பாத்திரத்தில் 3 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு பெரியவங்க 2 குழந்தைகளுக்காக ரெடி பண்ணுறேங்க. அதனால் 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கம்மியான அளவில் செய்யறனாலும் இதில் இருக்க பொருள்களெல்லாம் கொஞ்சம் குறைச்சி செய்யலாம். பாருங்கள், இப்போ 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு தண்ணி வந்து கொதி வந்த உடனே நம்ம ஆல்ரெடி சீரகம், மிளகு, இஞ்சியை தட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையை வந்து இந்த தண்ணியில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், தண்ணியில் சேர்த்து இது வந்து நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், தண்ணியோட கலர் வந்து நல்லா மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 6-7 துளசி இலை எடுத்திருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 4 ஓமவல்லி இலை, இது வந்து கற்பூரவல்லி இலைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு இது கூடவே 6-7 தூதுவளை இலை எடுத்திருக்கேங்க. இதையும் இந்த மாதிரி சின்னதாக கையிலேயே கட் பண்ணி போட்டுடலாங்க. இது கூடவே 2 வெத்தலை எடுத்திருக்கேன். நான் 3 பேர் அளவுக்கு எடுத்துருக்கிறனால இந்த அளவுக்கு எடுத்திருக்கேங்க. ஒருத்தங்க அப்படின்னா இதனோட அளவுகளை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 5-6 குப்பை மேனி இலைங்க. குப்பை மேனி இலை வந்து சளியை வந்து எங்கே இருந்தாலும் ஈஸியாக கரைச்சி வெளியே எடுத்துகிட்டு வரும். குழந்தைகளுக்கு வந்து வயிற்றில் பூச்சி இருக்குது, சரியாக சாப்பிட்லனாலும் குப்பை மேனி இலையை வந்து இந்த மாதிரி கஷாயத்தோடு சேர்த்து கொடுத்தா ஈஸியாக வந்து அந்த புழுவெல்லாம் வெளியேறிடும். நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே வந்து சளியை கரைச்சி வெளியே எடுத்துகிட்டு வர பொருள் தாங்க. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கோங்க. அது வந்து 2 டம்ளர் அளவு சுண்டி வர அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணுங்க, கையில் வைக்க வேணாம். இப்போ பாருங்கள், இதை வந்து நல்லா எல்லாம் கொதித்து அதனோட சத்துக்கள் எல்லாம் இந்த தண்ணியில் சேர்ந்துருச்சு. பாருங்கள், இதனோட கலர் எந்த அளவுக்கு மாறி இருக்கு. கடைசியாக வந்து இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதையும் வந்து அந்த தண்ணியிலே கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து கஷாயம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து ஒரு டம்ளரில் வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இதை வந்து குடிக்கிற சூட்டில் இருக்கும்போது குடிக்கணுங்க. இது வந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லைனா சாப்பிட்டதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாங்க. இது வந்து சளியை வந்து மலத்தில் வந்து ஈஸியாக கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கு நமக்கே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பெரியவங்க வந்து நான் இந்த அளவுக்கு வந்து குடிக்கலாங்க. இதில் வந்து சேர்த்துருக்க பொருள் எல்லாமே வந்து காரத்தன்மை அதிகம் உடையதுங்க. அதனால் ஹீட் ஓவராக ஆயிராமல் பார்த்துக்கணும். இது கூடவே ஒரு 2லேருந்து 3 சிட்டிகை வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன். குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா இந்த மாதிரி பனை வெல்லம் இல்லைன்னா வந்து பனங்கருப்பட்டி இருந்ததுன்னா சேர்த்துக்கலாங்க. இது வந்து பனங்கல்கண்டுங்க. நான் பனங்கல்கண்டு சேர்த்துக்க போகிறேன் குழந்தைக்கு. இப்போ வந்து நம்ம 6லேருந்து 7 வயசு குழந்தைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கொடுக்கலாங்க. பனங்கல்கண்டு சேர்த்து இந்த அளவுக்கு கொடுக்கும்போது ஈஸியாக குடிச்சிடுவாங்க. அதை விட சின்ன குழந்தைன்னா அதோட அளவுகளை வந்து கம்மி பண்ணிக்கலாங்க. இப்போ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.